ஈஸ்வரி மேடம், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது? பொதுவாகவே வந்து அப்பாவுக்கு தெண்டச்சோறுன்னு ஒரு பேரை வாங்கிட்டு இருப்போம்ல. நீலாம் உனக்கு என்னடா தெரியும், உன் வேல்யூபிள் என்னன்னு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு தெண்டச்சோறுன்னு திட்டு வாங்குறது, இந்த அப்பா கையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் மாறி வேலை இல்லை, கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பா இந்தா நீ நல்ல பைக் வாங்கிக்கோ, உனக்குன்னு ஒரு ஷர்ட் வாங்கிக்க அப்படி நம்ம தனுஷ் சார் வந்து ஒரு படத்தில் ரகுவரன் சார்கிட்ட கொடுப்பார் பார்த்தீங்களா, இத்தனை நாள் நீ பார்த்தல நான் நல்ல வேலைக்கு போயிருக்கேன்ற மாதிரி யாரடி நீ மோகினி படத்தில் வர்ற மாதிரி. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த ஆண்டு நல்ல ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்றப்போ மீன ராசிக்காரவங்க, அதாவது தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு கெத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாழ்ந்த நபர்கள். அது மாதிரி நல்ல உளியால் செதுக்கப்பட்ட ஒரு கல் தான் வந்து சிற்பமாக மாறுன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள் 2026ஆம் ஆண்டில் எப்பா பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லா வகையான கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு நிம்மதியாக நான் தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு நிறைவு அடைஞ்சிருக்குன்னு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றப்போ நம்ம மீனராசிக்காரங்களுக்கு இந்த மன நிறைவுன்றதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மன நிம்மதியில் இருக்கக்கூடிய நபர்களில் அடுத்த ஆள் வந்து விருட்சிகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து மன நிம்மதின்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம போராடுற மாதிரி இருப்போம் பார்த்தீங்களா. போராடிய வாழ்க்கையில் வந்து வெறும் போராட்டத்தை மட்டுமே பார்த்து மன நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து நிம்மதி இல்லாமல் குழப்பம், எந்த முடிவெடுத்தாலும் குழப்பம், ஒரு திறம்பட எந்த ஒரு தெளிவான தீர்க்கமான நிலையிலும் போக முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்க போகிறதுங்க.